பாப்போம். பாப்பா எங்கம்மா போற காலை தனியா? தாத்தா அண்ணனை காணோம், அவனை தேடி போறேன். ஐயோ அவனுங்களா, அவனுக்கு பண்ற அளப்பட தாங்க முடியலம்மா. அவங்க மாமா வீட்டுல இருக்கிறாங்க பாரு, போய் பாரு. ஐயோ மாமா வீட்லயா? அவங்க பண்ற அளப்பட என்னாலே தாங்க. அப்பா நேத்து விராட் கோலி மறுபடியும் நம்மளுக்கு கப் வாங்கி கொடுத்தாரு. இந்த ஆர்சிபி ஒண்ணுமே இல்ல, சிஎஸ்கே தான்டா. நான் மூக்கிலே குத்திடுவோம் பாரு. எல்லா வேலையும் முடிஞ்சது. போய் மல்லிசா முதல்ல வாங்கிட்டு வந்தோம். வீட்டுல ஒரு பொருள் இல்லை, வீட்டுல பழ வச்சேன். அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. பாவம் பார்த்து தண்டு உங்களுக்கு கூட்டம், ப்ளீஸ் விடுங்கடா, ஒரு ஆடாதீங்கடா. நீங்க ஆடாதனால தான் நாங்க ஆறுண்டி ஒடுங்க முடிஞ்சு. எங்கடா அந்த கட்டுப்பாறைங்களை கட்டுப்பாறையை குத்துற ஓடு. ஆர்சிபி வெறியண்டா. ஆர்சிபி ஃபேனா நீ எப்படி? ஆர்சிபி ஃபேனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஒரவே ஒரவே நான் கட்டப்பாற உற்சாகத்துல ஓடுறேன். ஆர்சிபி தூக்கிச்சா, நான் குஜராத் ஜெயிச்சிச்சா எனக்கு தெரியுண்டா. அவனுக்கு ஓவரா ஆட்டம் போட்டானுங்க. நம்ம தான் நாம வரணும், இல்லைன்னா நீ வரணும். நம்ம ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் தான் வரணும். அவனுக்கு ஆட்டத்துக்கு ஆப்பு வச்சானுங்களா? அது தொண்டை கட்ட நம்மளுக்கு தாண்டா அவங்க ஆப்பு வச்சிட்டாங்க. என்ன சொல்ற? என்ன சொல்றாங்க? அவங்க ஜெயிச்சிட்டாங்கடா. அந்த ஆர்சிபி கார வெறியோட ஓடி வந்துட்டு இருக்கான்டா. ஓடு காப்பாத்துங்க. ஓடு ஓடு பறந்துறான். உட்காரது கூட எல்லோ கலர்ல தான் உட்காருவேன். அட எடுக்கு மூஞ்சி. ஏதோ சிஎஸ்கே இல்ல மும்பை தான் 6வது கப் அடிக்கோன்னா ஆர்சிபி 2வது கப் அடிச்சது. பாத்தியா இல்லையா? விராட் கோலி லாஸ்ட்ல ஒரு 6 விட்றா. என்ன நாங்க லேசான ஆள் நினைச்சியா? ருத்ராஜ் கை கோடு என்ன பண்ணா? கை கொடுக்காமே போயிட்டான். சாம்சங் ஒரு ஆள் தான் சாமி கும்பிட்டு அடிச்சான். ஆனால் ஜெயிக்க முடியலையே. தூபே வந்தான், தூக்கி அடிச்சு கேஷ் கொடுத்துட்டான். ஆனால் எங்கள் 100 ஓடுறன்னு சொல்லி போட்டு அந்த குட்டி பையன்கிட்ட 200 ரன்னு கொடுத்துட்டான். டேய் இன்னைக்கு என்னாலும் அடுத்த வருஷம் நாங்க தான்டா ஜெயிப்போம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்டா டே ஆர்சிபி ஃபேன்ஸே சொல்றானுங்க அடுத்த 3 வருஷம் ஆர்சிபி தான் கப்புன்னு. அவனா ஒரு கூமுட்டடா. ஏன்னா உலகமே அஞ்சாலும் ஆர்சிபி ஆவியா வந்து கிரிக்கெட் ஆடி வேர்ல்டு கப் வாங்கும்டா அரமெண்ட்ல. இது வரைக்கும் ஃபேன்ஸ் தான்டா பாத்துக்கறாங்க, இப்பதான்டா பேய பாக்குறேன். அப்பா நீ புளிய பச்சிச்சிருக்க நீ. என்னாச்சு? எப்பவுமே அவன் டீம் தோத்துட்டே இருக்குமா. இந்த டைம் அவன் டீம் கப் அடிச்சு 2 கப். அதனால என்ன போட்டு பாயிண்ட் எடுத்துட்டாமா. அவன் டீம் ஜெயிச்சுச்சுன்னா அவனை போட்டு அஷ்டம் ஒட்ட அவன் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் பேக்கெட்ல நிறைய காசு இருந்துதா. அவன் டீம் ஜெயிச்சுச்சுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ட்ரீட் வைக்க போறானாமா. ஓஹோ, ஒரு ட்ரீட் கொடுக்க போறாரோ? என்னடா இது மல்லிகை சாமான் வாங்க வச்சு இந்த காசை காணுவேன்னு பார்த்தா இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டாங்க. திட்டு நாயே ஒருத்தன். இன்னைக்கு போய் அவன் எங்கிறான்னு பார்த்து தேடி அவனுக்கு பாரு. ஆண்டி நீங்க இருங்க, அவனை போய் நான் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நீ போய் அவனை கூட்டணும். நீங்க அவனுக்கு ஒரு கை பார்த்து டான்ஸ் அடிக்கின போற எனக்கு வீட்டுல உனக்கு திருவிழா தான். நம்ம வீட்டுக்கு வந்து போகுது சவனம் தெரியலையே. அம்மா அம்மா வாடா வா, உனக்காக தான் அம்மா வெயிட் பண்ணிக்கிறேன். கட்டுப்பாரு வீட்டுல இருந்து கொத்திக்கிட்டு போலியா? அம்மா கோவமா வந்து சமாளிப்பான். யாமா கோவமாங்கிற? காசு எங்கடா? காசா? எந்த காசுமா? காசு எங்கடா? என்னம்மா சாக்லேட் காஃபி கேக்குற மாதிரி காசுங்கடான்னு கேட்டுங்கற. நான் காசு எடுக்கல. மல்லிகை சாமான் வாங்க வச்சிருந்த காசு எங்கடா? இந்த காசு அங்கதான் இருக்கும். என்னையம்மா கேக்குறா? அந்த காசு இல்லாததுக்கே தான் உன்னை கேக்குறேன். காசு எங்கன்னு மரியாதையே சொல்லிட்டு. எனக்கு தெரியாதுமா. ஆனா உன என்கிட்ட கேட்டுங்கற. உண்மையை சொல்லிட்டு தக்காளே. உண்மையை சொல்லிட்டு அடிக்க மாட்டேன். போய் மேல போய் சொன்னேன் செம்ம அடி அடிச்சிடும் நானே. கொஞ்ச நேரம் நான் ஜாலியா வந்து பத்தாத திட்டினே இருக்கற. நானே ஆர்சிபி ஜெயிச்சு ஜாலியா இருக்கேன் தெரியுமா?
ஏமா உன் பையன் அங்க ஹோட்டல் கடையில அப்புறம் ஜூஸ் கடையில கத்தியா காசு வச்சுக்கிறான். என்னன்ற யார் எது ஒண்ணுமோ வாங்கிக்கிங்க, ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்றான். ஏண்டா தக்காளி அங்க செலவு பண்ணிட்டு வந்து காசு எடுக்கிறது போய் சொல்ற, நடிக்கிற, ஏமா பாத்துக்கிற. இது போல புள்ளைய வளர்க்கறதே தொல்லைய வளர்க்குறீங்க. நீங்க ஊர்ல போறவங்களாம் பிடிச்சி அடிக்கிறான். இதெல்லாம் யாரு கேப்பா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. நீயா சொல்லிங்க நான் அடிக்க மாட்டேன் அப்பே சொன்னேன். இப்ப பாரு அவன் வந்து சொல்லிட்டு அந்த ஆட்டக்க வந்து சொல்லிட்டு போறான். அந்த சின்ன குழந்தை நக்கல் பண்ணிட்டு போய் அவனுக்கு எங்க கொஞ்சம் தைரியம் வரும். ஆர்சிபி இதாண்டா சென்னை வச்சாங்களா ஆப்பு.